ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சூப்பரான என்னோடய ஸ்டைலில் மட்டன் ஊறுகாய் தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், பார்க்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குதுன்னு. சாப்பிடவும் சேம் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த மட்டன் ஊறுகாயை எப்படி செய்கிறது, என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான டேஸ்டியான மட்டன் ஊறுகாய். பக்ரீத் கறியில் ஆட்டுக்கறி இருக்குது, 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஊறுகாய் செய்ய போகிறேன். அதுக்கான தேவையான மசாலா இது தான். நீங்கள் வேணும்னா இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு வாட்டி. நான் அதுக்கப்புறம் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு 1 kg மட்டனை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம மாங்காய் பச்சடி பண்ணுவோம் இல்லை, பச்சடி மாங்காய், அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பண்ணி நல்லா நான் இதை வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பக்கம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் 1 by 1 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், 1 kg மட்டனுக்கு 4 மீடியம் சைஸு லெமன் இருக்குது, 3 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இது தாளித்ததுக்கப்புறம் தான் கடைசியாக போடுறோம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறமா தேவையான 1 kgக்கு தேவையான அளவு உப்பும், 1 ஸ்பூன் அளவுக்கு, நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இருக்குது. இந்த மஞ்சள் தூளும் உப்பும் இந்த மட்டன்லேயே நம்ம சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 4 விசில் விட்டு எடுக்க போகிறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா, இல்லை மட்டனில் பீஃபில் கூட சேம் ப்ராசஸ் நீங்கள் செய்யலாம். இப்போது மஞ்சளும் உப்பும் நான் சேர்த்தாச்சு. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இதை நான் குக்கரில் வச்சுடுவேன். 4 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் 5 எண்ணுக்கு கருவேப்பிலை இருக்குது, வாஷ் பண்ணி துடைச்சி வச்சுருக்குற 5 எண்ணுக்கு கருவேப்பிலை இருக்குது. அப்புறமா இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவு கடுகு இருக்குது, ஒரு சின்ன சின்ன துண்டு பட்டை இருக்குது, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இருக்குது. இது தாளிக்க போகிறோம். இதை நம்ம அரைக்க போகிறதில்ல, இது வெறும் தாளிக்க மட்டும்தான். இதுவும் தாளித்ததுக்கப்புறம் கடைசியாக போகிறதுக்கு, இது தாளிக்கிறதுக்கு. அப்புறமா இந்த லெமனை 4 லெமனை நம்ம புழிஞ்சு வச்சுக்கலாம். எப்போ போடணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். பாருங்கள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரே 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரே 1 ஸ்பூன் சீரகம், 5 காஞ்ச மிளகாய். இதை வேற மிளகானும் சொல்லுவாங்க. இந்த 5 காஞ்ச மிளகாய் இதை மட்டும்தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை தான் பவுடர் பண்ண போகிறோம். அப்புறம் இதில் இருக்கிற கடுகு நம்ம மாங்காய் ஊறுகாய்க்கெல்லாம் போடணுன்னா இதை தரன்னு நம்ம கொஞ்சம் அரைச்சி சேர்ப்போம். இப்போது இந்த மட்டன் பிக்கலுக்குன்னா நம்ம அரைக்க தேவையில்லை. இது வரும் தாளிப்புல சேர்த்தா மட்டும் போதும். அதனால் இதை நான் ரோஸ்ட்டும் பண்ண போகிறதில்ல, அரைக்கவும் போகிறதில்ல, தாளிப்புல தான் சேர்க்க போகிறேன். அவ்வளோதான். இதை ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் இது கடலை எண்ணெய். இது ரிஃபைண்ட் ஆயில் கிடையாது, கடலை எண்ணெயில் செஞ்சால் நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், இது 2 மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஊறுகாய்க்கு. நீங்கள் எந்த ஊறுகாய் செய்கிறதா இருந்தாலுமோ கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய். இப்போது நான் என்கிட்ட நெல்லெண்ணெய் இல்லை, இது கடலை எண்ணெய், செக்கில் ஆடின கடலை எண்ணெய். அது 1/4 லிட்டர் எடுத்திருக்கேன். 1 கிலோ மட்டனுக்கு 1/4 கிலோ ஆயில் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ குக்கரில் வெறும் குக்கர் தான் இருக்குது. நம்ம இந்த மட்டனை சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு 4 விசில் விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், 1/2 டம்ளர் தான் இருக்குது. இந்த தண்ணி நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம தாளிச்சு இல்லை, அதனால அடி பிடிக்காது. நம்மளுக்கு குக்கர் கரெக்டாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக சீட் விசில் எல்லாம் கரெக்டாக வரும்ன்ற குக்கரில் போட்டுட்டு நீங்கள் 4 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் குக்கர் விசில் வைக்க ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இன்னொரு கடாய் எடுத்துகிட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளுமே அப்படியே சேர்த்துட்டு இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம ஆற வச்சு அரைக்கணும். இப்போ அந்த சீட்டு விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு நம்ம 4 எடுத்து வச்சுருக்கிற லெமனை புழிஞ்சு அதோட சாறு எடுத்து நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம விசில் வரும். அடுத்தடுத்து 1 by 1 நம்ம பண்ணிட்டு வரலாம். இது நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிட்டீங்கன்னா 1 month கூட நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 month கூட ஒன்றும் ஆகாது. நான் இந்த மாதிரி பிக்கல் 3 years நான் செஞ்சுட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குது. கடைசியாக இருக்கிற கறியை வச்சு இந்த பிக்கல் செஞ்சுட்டு தான் நான் முடிக்கிறது. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ பாருங்கள், பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப பொரிஞ்சால் தீஞ்சிடும். பாருங்கள், நல்லா பொரியுது. பாருங்கள், நம்மளுக்கு வெந்தயம் நம்ம அடியால் வச்சுக்கணும். வெந்தயம் லைட் கலராக இருந்துச்சு. பாருங்கள், கோல்டன் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இது எல்லாமே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணதை நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டுட்டு ஃபைன் பவுடராக நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் பவுடர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மாஷால்லா அவ்வளோ மணமாக இருக்குது. ஓப்பன் பண்ண உடனே இதை நம்ம இதில் மாற்றிட்டு சரி, இப்போ வந்து இதே மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் வந்து பூண்டு சும்மா பல்சு மூடில் வச்சு சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சம் இதானா போதும். ஏன்னா அப்படியே முழுசாக போட்டால் அப்படியே எண்ணெயிலேருந்து தெறிக்கும். அதனால சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரே ஒரு பல்சு மூடில் அது கொஞ்சம் ஒடிஞ்சாலே போதும். நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒன்றா பாதியமாக ஒரே ஒரு வாட்டி பல்சு மூடில் கிரைண்ட் பண்ணி எடுத்தது. இதுவும் ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் வந்து 4 லெமனு நான் புழிஞ்சி எடுத்துட்டேன். அதோட சீட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதோட பல்பெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் அதோட பல்பெல்லாம் அப்படியே இருக்குது. ஒன்லி சீட் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். 4 லெமன் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து விசில் 4 வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷர் தானாக அடுங்கணும். எந்த பொருள் செஞ்சாலும் ப்ரெஷர் தானாக அடுங்கணும். நம்ம ஓப்பன் பண்ணால் அவ்வளோவா நல்லா இருக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அது ப்ரெஷர் அடங்கிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 விசில் விட்டதுக்கப்புறம் ஒரு 80 to 90% நல்லா குக் ஆகிருக்கு. இந்த அளவு குக்காக போதும். நீங்கள் நிறைய விசில் விட்டுறீங்கன்னா இதெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகுது. ஸோ இது 90% அளவுக்கு இது பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது தாளித்து ரெடி பண்ணும் போது 100% இது குக் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்த ஸ்டெப்பு இது. இப்போ வந்து இந்த கலர் இருக்குது. எப்போவுமே வந்து பிக்கல் வந்து ரெட் கலரு அழகாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அதனால கொஞ்சமாக ரெட் கலர் நான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், எனக்கு கலராக சூப்பராக இருந்தால் பிடிக்குன்றதுனால கொஞ்சமாக நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணலாம். நல்லா ஹீட்டாக இருக்கும் போது சேர்த்தா இதில் அழகாக பிடிச்சிடும். அதனால் இப்போ நான் சேர்த்துட்டு இருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கடாய் எடுத்திருக்கேன், நான்ஸ்டிக் கடாய். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயிலே பாதி சேர்த்துக்கலாம். பாதிக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த இதெல்லாம் இந்த கடுகெல்லாம் பொரியறதுக்காக தான் பாதி சேர்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, வெறும் பட்டை மட்டும்தான். ஏலக்காய் பவுடர் அதெல்லாம் எதுவுமே போடலை. நம்ம ஃபஸ்ட்டு பட்டை போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். இது எல்லாமே இப்போ செய்கிறதுக்கு சிம்லேயே இருக்கட்டும். பட்டைக்கு அப்புறமா இந்த பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் ஆயிலில் ஃபஸ்ட்டு தான் சேர்க்கணும். ஊறுகாய் செய்கிறீங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. அப்புறம் இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் கடுகு பொரியட்டும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், மேலே பொரிஞ்சு வரும். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டன் ஊறுகாய் சூப்பராக வந்துடும். நீங்கள் யாருக்காச்சும் வந்தாங்க வச்சிங்கன்னா கெஸ்ட்டுங்களுக்கு அசந்து போவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. திரும்ப ஸ்டவ் ஸ்லோவில் இருக்கட்டும். இப்போ நம்ம பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி வச்சு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்தாச்சு. பூண்டு கொஞ்சம் கலர் மாறட்டும். ஒயிட்டாக இருக்கிறது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். கோல்டு கலர் ஆகணும்னு தேவையில்லை. இப்போ பூண்டு போட்ட அடுத்த நம்ம கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம். வாஷ் பண்ணி தொடிச்சு வச்ச கருவேப்பிலை இது 5 எண்ணுக்கு நான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் வந்து பூண்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், அந்த பவுடரை நான் சேர்த்துக்க போகிறேன். அந்த பவுடரை சேர்த்துட்டு எப்போவுமே ஊறுகாய்க்கு நீங்கள் போடுறீங்கன்னா மிளகாய் தூள் லாஸ்ட்டாக தான் போடணும். இப்போ லாஸ்ட்டாக மிளகாய் தூள் போட்டுட்டு நான் ஆல்ரெடி கறிக்கு வந்து நான் மட்டனுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலாக்கான உப்பு மட்டும் தான் சேர்க்குறேன். இப்போ சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் அப்படியே வச்சிடலாம். இது நல்லா ஆறணும். நல்லா கவனம் தேவை. மிளகாய் தூள் போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணணும், இல்லைன்னா கருகுன மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மசாலாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம ஆற விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம தாளித்ததெல்லாம் ஒரு பவுலில் மாற்றிட்டு ஆற வச்சுருக்கோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரையை இதில் கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இதில் கொஞ்ச நேரம் ஷெல்லை ஃப்ரை பண்ணிக்கலாம்.
அப்படி பண்ணால் நம்மளுக்கு ஊறிட்டு இருக்கும்போது அது பிஞ்சு பிஞ்சு வராமல் முழுசாக கிடைக்கும். அதனால தான் இந்த ப்ராசஸ். டீப் ஃப்ரையாக வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை எல்லாம் செய்கிறோமே அந்த மாதிரி டீப் ஃப்ரை இல்லாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி 3 டைமாக போட்டு இந்த 1 கிலோ மட்டனை வந்து 3 டைமாக போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இப்போ வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், ரொம்ப டீப்பாக ஃப்ரை இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இப்படின்னா நம்ம ஆயிலில் அப்படியே ஊறிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கறி வந்து பிஞ்சு பிஞ்சு போகாமல் கொல கொலன்னு ஆகாமல் வந்து மாங்காய் பச்சடி மாதிரி கையில் கிடைக்கும். அதனால பண்ணுற ஃப்ரை இது. ரொம்ப நீங்கள் ட்ரையாக நீங்கள் டீப்பாக ஃப்ரை பண்ண வேணாம். இந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்ம வந்து ஷெல்லை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப டீப்பாக இல்லாமல் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆயில் இருக்குது. இந்த ஆயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம். அப்புறமா வந்து நம்ம 4 லெமன் வந்து நம்ம புழிஞ்சு வச்சுருந்தோம். அந்த லெமனை இதை வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். லெமன் வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும் தேவை கிடையாது. அதில் நம்ம லெமன் சேர்த்தாச்சு. லெமன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மட்டனை சேர்த்துடலாம். மட்டனுக்கு நான் 1/4 கிலோ ஆயில் சேர்த்துருந்தேன். அந்த ஆயில் எல்லாமே நம்மளுக்கு மேலே திரண்டு வரும். எப்போ வரும்னா நாளைக்கு தான் வரும். அப்படியே நம்ம ஊற விட்டுட்டோன்னா அந்த ஆயில் எல்லாம் மேலே வந்துடும். போதுமான அளவு மசாலா இருக்கும். ரொம்ப கிரேவியாக மசாலா நம்ம சேர்க்கலை. பிக்கலுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஹெவியாக இருந்தால் வந்து வெறும் மசாலா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நான் கரெக்டான அளவில் சேர்த்துருக்கிறதுனால இது போதுமான அளவாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் நல்லா வந்து 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதுக்கப்புறம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா வெளியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரீஜில் வச்சுருந்தீங்கன்னா 3 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே காலி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் திரண்டு வருது தெரியும் உங்களுக்கு. அதுவே நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம போட்ட 1/4 லிட்டர் எண்ணெய் அப்படியே மேலே திரண்டு நிற்கும். இப்போ ஹீட்டாக இருக்கிறதுனால மேலே எண்ணெய் அவ்வளோவா திரண்டு தெரியல. நாளைக்கு பார்த்தா சூப்பராக இருக்கும். இதில் வந்து போதுமான அளவு காரமும் இருக்குது, புளிப்பும் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் சூப்பரான மட்டன் ஊறுகாய் நான் செஞ்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.